தட்டி விழுகிறோமோ? 1992 ஸ்பெயின் பார்சிலோனியாவில் ஒலிம்பிக் திருவிழா கோலாகலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே 400 மீட்டர் அதிவேக ஓட்டப்பந்தயத்திலே பங்கேற்கும்படியாய் 8 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர்தான் பிரிட்டனைச் சேர்ந்த டெரிக் ரெட்மண்ட் என்பவர். இந்த டெரிக் தான் வெற்றி பெறுவார் என்று உலகமே ஆசையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. இப்பொழுது அனைவரும் ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் ஓடிய சில வினாடிகளிலேயே டெரிக் தன்னுடைய வேகத்தை கூட்டினார். அப்பொழுது யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென்று சுருண்டு கீழே விழுந்தார். அவரது கால் தசைகள் பிடித்து கொண்டன. இப்பொழுது போட்டியிலிருந்து டெரிக் பின்வாங்கவில்லை, விட்டு கொடுக்காமல் எழுந்து நின்றார். ஒரு கால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒற்றை காலால் அப்படியே ஊன்றி ஊன்றி அழுதபடியே எல்லைக்கோட்டை நோக்கி நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பித்தார். வெளியே இருந்து தகப்பனார் ஓடி வருகிறார். தகப்பனாருடைய உதவியோடு கூட இப்பொழுது அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த அந்த எல்லைக்கோட்டை தொட்டு விட்டார். எல்லைக்கோட்டை தொட்டவுடன் அரங்கத்தில் இருந்த பார்வையாளர்கள் 65,000 பேரும் பயங்கரமான கரகோஷம் கொடுத்து அவரை வாழ்த்தி உற்சாகப்படுத்தினார்கள். அன்றைய போட்டியில வெற்றி பெற்றிருந்தால் கூட டெரிக் இவ்வளவு பெரிய பாராட்டை பெற்றிருப்பாரா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த எல்லைக்கோட்டை கடந்து விட்டதால் மிகப்பெரிய பாராட்டுக்கு உரியவராய் மாறி போனார். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பல நேரங்களிலே பல்வேறு விதமான காரியங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிற பரம கானானை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான தடுமாறுகிற சூழ்நிலைகள் வரலாம், விழுந்து விடுகிற நிலை வரலாம். ஆனால் தூக்கிவிட ஆண்டவர் இருக்கும் பொழுது அவருடைய கரத்திலே கொடுத்து எழுந்து மீண்டும் அந்த பரம கானானை நோக்கி பயணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அதே இடத்திலே விழுந்து கிடக்கிறேன் என்று சொல்லிவிடாதபடி அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற ஆண்டவர் அழைக்கிறார். சங்கீதம் 145:14 சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற ஆண்டவர் என்பதை வேதம் பதிவு செய்கிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அல்லவா? அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாத ஆண்டவர். இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இடைவிட்டு கொண்டிருக்கிறாரே. ஒருவேளை இன்றைக்கு உள்ள நிலைமை ஆண்டவர் சரி செய்யும்படியாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்முடைய கரத்தை கொடுப்போம். நம்மை அக்கறையோடு விசாரிக்கிற ஆண்டவர் நம்மை அக்கறைக்கு அழைத்து செல்ல வல்லவர் என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆசையோடு, இயேசுவே என்னை மீண்டும் புதுப்பியும், என்னை தூக்கி நிறுத்தும் என்று அர்ப்பணிப்போம்.